ஹாய் காய்ஸ், நான் என்னோட பிரெயின் கோச் கிட்ட இருந்து ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் எப்படி ரெகுலேட்டடாக வச்சுக்கிறது, அதே மாதிரி நம்மளோட இமோஷன்ஸை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, எப்பயுமே ரொம்ப காம் அண்ட் கண்ட்ரோல்டாக இருக்கிறது தான் ரெகுலேட்டட் நர்வஸ் சிஸ்டம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது அப்படி கிடையாது. ஆக்சுவலாக ரெகுலேட்டட் நர்வஸ் சிஸ்டம்னா என்னன்னா, நம்மளோட இமோஷன்ஸை ப்ராசஸ் பண்ணிட்டு திருப்பி நம்மளோட நார்மல் ஸ்டேட்டுக்கு வரது தான் ரெகுலேட்டட் நர்வஸ் சிஸ்டம். அந்த இமோஷன்லேயே அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்கக்கூடாது. இதில் மொத்தம் 4 ப்ராசஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் என்னென்னா, அக்னாலேஜ் யோர் எமோஷன். நீங்கள் ஆன்ஷியஸாக இருக்கீங்களா, சேடாக இருக்கீங்களா, இல்லை வாட் டைப் ஆஃப் எமோஷன் யூ ஆர் கோயிங் த்ரூ, அதை ஃபஸ்ட்டு அக்னாலேஜ் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, அலோ யோர் செல்ஃப் டு ஃபீல் த எமோஷன் வித்தவுட் ஜட்மெண்ட். ஜட்மெண்ட்டே இல்லாமல் அந்த இமோஷனை ப்ராசஸ் பண்ண விடுங்க. இப்போ உங்களுக்கு அழுகுமா, நல்லா ஒரு ரூமை தாள் போட்டுட்டு நல்லா அழுது முடிச்சிருங்க. ஓகே, யூ ஃபினிஷ். அலோ த எமோஷன்ஸ் டு ப்ராசஸ். அழுக வருதா அழுங்க, கோவம் வருதா போட்டு கிறுக்கு, பேப்பரில் நல்லா கிறுக்குங்க. ஓகே, நான் என்ன பண்ணுவேன்னா, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு, நீ எல்லாம் அழக்கூடாது, நீ இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணக்கூடாது, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நானே எனக்கு சொல்லிப்பேன். பட் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு ஐ ரியலைஸ்டு ரீசென்ட்லி. இன்ஸ்டன்ட் எப்படி யோசிக்கணும்னா, நானும் மனுஷி தான், இமோஷன்ஸ்லாம் எனக்கும் இருக்குது. ஸோ எனக்கு இந்த விஷயம் ஹர்ட் ஆச்சு, அதனால் எனக்கு அழுக தோணுது, லெட் மீ க்ரை, நல்லா அழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லி அழுது முடிச்சிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் திஸ், ஆல் த எமோஷன்ஸ் ஆர் மென்ட் டு பி ஃபெல்ட். எல்லா எமோஷனுமே ஃபீல் பண்ண தான், ஃபீல் பண்ணிட்டு விட்டுணும். ஓகேவா, அதையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. தேர்ட் ஸ்டெப் என்னன்னா, ஐடென்டிஃபை வாட் யூ நீட். உங்களுக்கு இப்போ ஒரு வாக் போயிட்டு வந்தால் நல்லா இருக்குமா, போயிட்டு வாங்க. ஒரு ஃப்ரெண்டு கூட பேசணுமா, பேசுங்க. இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடிய விஷயம். பண்ணக்கூடாத விஷயங்களும் இருக்குது. ஓகேவா, ட்ரிங்க் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது, இந்த மாதிரி ஹெல்த் ஸ்பாயில் பண்ணுற விஷயம். அந்த நிமிஷம் உங்களுக்கு அந்த எமோஷன் போன மாதிரி இருக்கும், சம்திங் ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கும். பட் அது உங்களுக்கு அடிக்ஷன் தான் கொண்டு போய்விடும். அதே மாதிரி அப்படியே சோக பாட்டு கேட்டு அப்படியே சோகத்திலேயே மூழ்கி கிடக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். என்ன பண்ணணும்னு தெரியணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியணும். ஸோ ஐடென்டிஃபை வாட் யூ நீட். ஃபைனலி நம்பர் 4, எஃபெக்டிவ் ரெகுலேஷன் ஸ்ட்ராட்டஜி. எனக்கு தெரிஞ்ச 2 ஸ்ட்ராட்டஜியை நான் சொல்ல போகிறேன். ஸ்விட்சிங் டெக்னிக். ஒய் இட் இஸ் ஹேப்பனிங் டு மீ, எதுக்கு எனக்கு இது நடக்குது அப்படிங்கிறதுலேருந்து வாட் இட் இஸ் ட்ரைங் டு டீச் மீ, இதனால் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க நினைக்குது, அப்படி ஸ்விட்ச் பண்ணுங்கள் தாட்டை. யூ வில் ஃபீல் பெட்டர். அதே மாதிரி லேபிள் யோர் எமோஷன்ஸ். தாட் டேக்கிங்னு கூட சொல்லலாம். பட் எல்லா நேரமும் தாட்டை டேக் பண்ணுறதுக்கு எனக்கே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. நானே இப்போ ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஹார்டான எமோஷன்ஸ் வரப்போ மட்டும் அதை லேபிள் பண்ணிக்கணும். ஸோ ஆன்ஷியஸாக இருக்கேனா, சேடாக இருக்கேனா, எதுக்காக நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன். ஸோ யூ லேபிள் த எமோஷன், ஆன்ஷியஸ், சேட், ஹாப்பி, ஈவன் ஹாப்பி எமோஷன்ஸ் கூட நோட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச். அது மாதிரி நான் எப்படி என் எமோஷனை ரெகுலேட் பண்ணுவேன்னா, ஐ வில் டூ எக்ஸசைஸ், டான்ஸிங். ஸோ இது ஒரு பாடியில் மூவ்மெண்ட் இருக்கனால பாடியில் ஸ்ட்ரக்காக இருக்க எமோஷன்ஸ் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடிலேருந்தும் நான் ஆடிட்டு தான் இருக்கேன். பட் எக்ஸசைஸ் பண்ணுறப்போ தேர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், சம் கைண்ட் ஆஃப், அது எனக்கு சொல்ல தெரியல வார்த்தைகளால், இட் இஸ் ஷிஃப்டிங் மை ஐடென்டிட்டி. ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் இன் த மைண்ட் செட் அண்ட் ஆல்சோ இன் த பாடி. ஸோ ஐ ஃபைண்ட் இட் இஸ் த பெஸ்ட் டூல் டு ரெகுலேட் யோர் எமோஷன்ஸ். இதெல்லாம் பண்ண கஷ்டமாக இருந்தாலும் do 20 minutes of exercise regularly, bring out your sweat. Thank you for watching. Stay tuned.